வேட்டை தடுப்பு காவலர்கள் பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை வன அலுவலகத்தை 300க்கும் மேற்பட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி, ஆனைமலை, முதுமலை, விருதுநகர், சத்தியமங்கலம் ஆகிய பகுதிகளில் ஏராளமானோர் வேட்டை தடுப்பு காவலர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் காடுகளையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர். இவர்களுக்கு வனத்துறை சார்பில் 12,500 ரூபாய் மாத ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் பெரும்பாலும் பழங்குடியின இளைஞர்கள்தான் உள்ளனர். இவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் வேலை செய்தால் வன காப்பாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் அவர்களுக்கு அரசு வேலை கிடைத்து வந்தது. இதனிடையே வேட்டை தடுப்பு காவலர்கள் பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்க வனத்துறை முடிவு செய்துள்ளதாக வேட்டை தடுப்பு காவலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் மாவட்ட வன அலுவலகத்தை 300க்கும் மேற்பட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் முற்றுகையிட்டனர். ஏற்கனவே தேனியில் வேட்டை தடுப்பு காவல் பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்பது அவர்களது புகார். துண்டிச்சதுனால இப்போ எங்களுக்கு வந்து 2 மாதமாக அவுட் சோர்சிங் போகிறோம். தேனி மாவட்டத்தில் போட்டதுனால 12,500 சம்பளம் வாங்கியிருந்தோம். இப்போ அவுட் சோர்சிங் பேரில் வந்து 17,589 ரூபா போடுறாங்க. போட்டுட்டு இப்போ அதுக்கு போல நினச்சாங்க எங்களுக்கு வாரது பிடிமானம் ஜிஎஸ்டின்னு பிடிக்காங்க. எங்களுக்கு 17,000 சம்பளம் வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி பிடிக்காங்க. 2,600 ரூபா பிடிக்காங்க. பிடிச்சது போக மிச்சம் வந்து 10,900 ரூபா வருது எங்களுக்கு. இந்த கடந்த ஆண்டுகள் போக வந்து நாங்கள் 12,000 ரூபா சம்பளம் வாங்கியிருந்தோம். இப்போ 10,900 சம்பளம் வருது. வாங்கின சம்பளத்தையும் கம்மியாக வருது சம்பளம். எங்கள் ஏபிடபிள்யூ இருக்கிறத வந்து ப்ரைவேட்டில் ஒப்படைச்சிருக்காங்க. இதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்டா நாளைக்கு நாங்கள் எவ்வளோ பிரச்சனையை லோக்கலில் சந்திச்சிருக்கோம். திடீர்னு ப்ரைவேட்டில் போகும்போது அந்த லோக்கலில் இருக்க எங்களை வந்து ஏதாவது கரைச்சல் இருப்பேன், இவன் சம்மந்தமே இல்லாமல் உள்ள வரையாண்டு. அதனால் திருப்பி எங்களை கவர்மெண்ட்டே ஒப்படைச்சு எங்களுக்கு பழைய ஊதியம் என்ன ஊதியம் கொடுத்தாங்களோ அதே ஊதியம் கொடுத்தா கூட போதும். இந்த நிலையில் கோவை வன அலுவலகத்திற்கு சென்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வேட்டை தடுப்பு காவலர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் முத்தரசன் தலைமையில் வன பாதுகாவலர்களிடம் வேட்டை தடுப்பு காவலர்கள் மனு அளித்தனர். கோரிக்கை இவர்களது கோரிக்கை ஒரு நிராகரிக்கப்பட முடியாத கோரிக்கை. இவர்கள் மிக கடுமையான உழைப்பாளர்கள் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். எங்களை பொறுத்த மட்டில் அவர்களை இந்த தனியார் இடத்தில் விடுவது என்பது ஏற்கக்கூடியது அல்ல என்பதில் அதிகாரிகள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்களாக முடிவெடுக்க முடியாத சூழல் இருக்கிறோம். அரசுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அரசுக்கு அனுப்ப வேண்டும், இந்த முறையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்திவிட்டு வந்திருக்கிறோம். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்பதே வேட்டை தடுப்பு காவலர்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.